நம்ம இலக்கியாவுக்கு எப்படி இப்படியெல்லாம் வந்து இப்ப கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அதாவது இத்தன நாளா வந்து தன்னோட மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு அவ வந்து என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவள வந்து நான் நல்லபடியா நல்லா கரை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா பொண்ணாவது, அத்தை பொண்ணாவது யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து சமம் தான். அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு போயிட்டு 2 பேரும் கழி தின்னுங்க, கம்பி எண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புத்தி வரும். அமைதியா வந்து என் மாமா வந்து சம்பாதிச்சு குடுக்குற காசுல சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து வந்து அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணி இப்படி வந்து பண்ணிட்டீங்களா? இதுக்கு மேல வந்து உங்க 2 பேரையும் சும்மா விட முடியாது. மகேஷ் சார் இவங்க 2 பேரோட கையிலயும் வந்து விளங்க மாட்டுங்க. விளங்க மாட்டி வந்து தர தர தரன்னு இந்த ஊர் அறிய, உலக அறிய இழுத்துட்டு போங்க. அப்பதான் வந்து இவங்க 2 பேருக்கும் புத்தி வரும். அதே மாதிரி இவங்கள பார்த்து வந்து அடுத்ததா இன்னொரு தப்பு செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்து யாருக்குமே வந்து பயம் வரணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து இப்போ பயங்கர கோவத்தோட நம்ம இலக்கியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது இந்த இடத்துல வந்து இலக்கியா இருந்துட்டு செம்ம கோவத்துல வந்து அப்படியே இந்த அஞ்சலியோட கண்ணம் வந்து பயங்கரமா பழுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு கோவத்தோட வந்து இது எல்லாத்தையுமே சொன்னாங்க. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது இந்த அஞ்சலியும், அதே மாரி சிந்தாமணியும், "ஐயய்யோ! என்ன மன்னிச்சிடு. நான் தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து கதறிட்டு இருக்காங்க. ஆனா, அது எல்லாத்தையுமே நம்ம இலக்கியா மசிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நீங்க 2 பேரும் வந்து உண்மையிலேயே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலயும் வந்து உங்களலாம் விட்டு வச்சா வேலைக்கே ஆகாது. ஒரு அம்மாவா இருந்து பொண்ண திருத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க, நீங்க வந்து இவ்ளோ பெரிய தப்பு பண்ணலாமா? உங்க புருஷன தள்ளி விட்டது அஞ்சலி தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. ஆனா, அந்த எவிடன்ஸ் எல்லாம் நான் எதுக்காக வெளிய எடுக்காம இருந்தேன். சரி ஓகே. ஏதோ வந்து தெரிஞ்சோ, தெரியாமலையோ தப்பு பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களோட தப்ப நெனச்சு வந்து நீங்க வருந்துவீங்கன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். ஆனா, மேலும் மேலும் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஹால்லயே கேமரா வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இந்த எவிடன்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேல வந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. வசமா மாட்டிக்கிட்டீங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து இப்போ நம்ம இலக்கியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மகேஷ் சார் இருந்துட்டு, "இலக்கியா எதுக்காக இவங்க கிட்டலாம் கெஞ்சிட்டு இருக்க? நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இவங்கலாம் வந்து விளங்காதவங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க." அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இதுக்கு மேல வந்து அஞ்சலிய விட்டு வச்சா வேலைக்கே ஆகாது. இதுக்கு மேல வந்து நம்ம ஒண்ணுமே பண்ணக்கூடாது. கண்டிப்பா வந்து இந்த அஞ்சலியையும், அவங்க அம்மாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ இந்த சிந்தாமணி இருந்துட்டு, "ஐயய்யோ! என்ன விட்டுருங்க. நான் வந்து இதுக்கப்புறம் வந்து இப்படி பண்ண மாட்டேன். நான் செஞ்சது தப்பு தான். எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலி தான். நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் வந்து நான் அமைதியா தான் இருந்துட்டு இருந்தேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து இந்த இடத்துல நம்ம இலக்கியா இருந்துட்டு, "ஓ! அப்போ வந்து என் மாமா சாகுறத பத்திலாம் உங்களுக்கு கவல இல்ல. ஆனா இப்ப வந்து நீங்க ஜெயிலுக்கு போறது தான் கவலையா இருக்கா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.